டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு நிறைய பேர் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்கை மூடனா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாஸ்மார்க் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ இந்த டாஸ்மார்க் மூலமாக எக்ஸசைஸ் டியூட்டி, வேட், சேல்ஸ் டேக்ஸ், ரீட்டைல் ப்ராஃபிட், லைசன்ஸ் ஃபீஸ் அப்படின்ட்டு அரௌண்ட் 40,000லேருந்து 50,000 crore வரைக்கும் ஆண்டு வருமானம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருது. இந்த பணத்தை யூஸ் பண்ணி இலவச நலத்திட்டங்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி, எஜுகேஷன், மெடிக்கல், அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டினுடைய சப்சிடரி, இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்கை மூடுறது அப்படின்றது நல்ல விஷயம். அதனால் வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கு வந்து அவங்களுடைய சேவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவர் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடல் நலத்திலையும் வந்து ட்ரிங்க்ஸ்னால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பிறகு வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அது மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டும் குறையிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் டாஸ்க் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிளாக் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டவிரோதமாக இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வந்துட்டு ஏதாவது சந்து கடையில் வச்சு விற்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயங்கள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கள்ளச்சாரத்தினால நிறைய மரணங்கள் நடந்திருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வேறு ஸ்டேட்லேருந்து வாங்கி வந்துட்டு அதை வந்து இல்லீகலாக தமிழ்நாட்டில் விற்கிறது, அது மாதிரியான சுச்சுவேஷன் வரலாம். இது எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் 40,000 கோடிக்கு மேலே வருமான இழப்பு நடக்கும். ஒருவேளை நாளைக்கே எல்லா டாஸ்மார்க் கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வருமானத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால ஆண்டுக்கு 62,000 கோடி வந்து வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்த டேட்டா. ஸோ மேபி அது வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம். ஸோ இவ்வளோ பணம் வந்து வட்டி கட்டுறோம். ஒருவேளை அவங்க கடனை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, டாஸ்மார்க்கெட்டினுடைய வருமானத்தை விட நம்ம கட்டுற வட்டி வந்து அதிகம். ஒரு 10 லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவே நம்ம வட்டியாக கட்டிட்டு இருக்கோம். 62,000 கோடி அப்படின்றது பெரிய சேவிங்காக இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னாக்கா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஸோ இதில் வந்து இவி மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி செக்டர், ரினியூவபிள் எனர்ஜி, அது மாதிரி லாஜிஸ்டிக்ஸ், இது மாதிரியான ஒரு தொழில்துறை வளர்ச்சியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஜிஎஸ்டி கிடைக்கும், வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசுக்கும் வந்து நிறைய டேக்ஸ்னால வரக்கூடிய இன்கம்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூரிசத்தை வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஹோட்டல் டேக்ஸ், டிரான்ஸ்போர்ட்னுடைய ரெவென்யூ, ஷாப்பிங் ரெவென்யூ, ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே கரப்ஷன் ஃப்ரீயாக ஒரு கவர்மெண்ட் வந்து நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சிஸ்டம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, எக்ஸ்பென்சஸ் வந்து குறையும். அதில் வந்து பலாயிரம் கோடியை வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அமௌண்ட்டையும் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். அதனால் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறதை விட கண்ட்ரோல்டு ரிடக்ஷன் தான் வந்து ப்ராக்டிக்கலான விஷயமா இருக்கும். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.